ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டேக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் சொல்ல போகிறேன். என்ன பண்ணேன்? காலையில் எழுந்திரிச்சு தோசை சுட்டேன். அதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி முட்டை தோசையாக மாற்றினேன். ரெண்டு நான் சாப்பிட்டேன், என் குழந்தைங்களுக்கும் கொடுத்தேன். அப்புறம் டீ வச்சேன். அப்புறம் வீடெல்லாம் கூட்டி தொடச்சி, என்னடா வேலண்டைன்ஸ் டேயோட விசேஷம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ போரிங்கான ஹவுஸ் ஹோல்டு வேலை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நமக்கு என்னங்க, சாட்டர்டேவா சண்டேவா வேலண்டைன்ஸ் டேவா எல்லா நாளும் ஒரே டே தான். சேம் வேலை, சேம் சமையல். ஸோ இன்றைக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இன்றைக்கி கிடச்சது ஒரே கிஃப்ட் தான். என் சின்ன குழந்தை எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா. அதை மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஷ்ரிம்ப் ஃப்ரை அண்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ். கேட்கவே நல்லா இருக்குல்ல, செம்மையாகவும் இருந்தது. அதனால் காலையிலே ஷ்ரிம்பை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஷ்ரிம்ப் மேரினேட் பண்ணுறது நான் என்னென்ன போடுவேன்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு அண்ட் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு அனுசரித்து. அதுக்கப்புறம் நம்ம சில்லி கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுவேன்னா, கார்லிக்கையும் ரெட் சில்லியையும் நல்லெண்ணெயில் வறுத்துட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கணும். உங்கள் காரத்துக்கு அனுசரித்த மாதிரி தான். இது கார்லிக் ஃப்ரைட் ரைஸ்னால கார்லிக் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலே பரவாயில்ல. அப்புறம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு போட வேண்டிய வெங்காயம், கேபேஜ், உங்களுக்கு பீன்ஸ் போட பிடிக்கும், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட பிடிக்கும், கேப்சிகம் போட பிடிக்கும்னா உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, அப்போ நீங்கள் இப்போ அரைச்சி வச்சிங்களா அந்த பேஸ்ட் உங்கள் காரத்துக்கு அனுசரித்த மாதிரி அதையும் போட்டு கொஞ்சம் சாய் சாஸ் ஊற்றி சாட்டே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் மிக்ஸுக்குள்ளே நல்ல ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ஒயிட் ரைஸ், நான் யூஸ்வலி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவேன். அதை நல்லா உதிரியாக வேக வைக்கணுன்னா நான் 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவில் 3 நிமிஷம் 2 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அதை இந்த நம்ம சாட்டே பண்ணி வச்சோம்லங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் சாய் சாஸ் அண்ட் அந்த ஜிஞ்சர் கார்லிக் சில்லி பேஸ்ட் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொத்தமல்லியும் போட்டுட்டு மல்லி இலை போட்டுட்டு இறக்கி வச்சு சாப்பாடு கொடுத்து பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். டிப்பிக்கலாக ஃப்ரைட் ரைஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எக்கை ஃப்ரை பண்ணுவேன். அது எப்படின்னா, கொஞ்சம் நிறையா எண்ணெயை ஒரு சின்ன கடாயில் ஊற்றிட்டு அதில் முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்படியே மேலே ஒரு புரட்டு, அந்த பக்கம் ஒரு புரட்டு, அவ்வளோதான். உள்ளே எல்லாம் அப்படியே அந்த கூயாகவே இருக்கணும், எல்லோ அண்ட் ஒயிட்டெல்லாம். அப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ்குள்ளே வச்சு அந்த வறுத்த ஷ்ரிம்பையும் போட்டு கொடுக்கும்போது அது நல்லாயிருக்கும். ஐ டோன்ட் நோ, எனக்கு பிடிக்கும். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையான்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணுன்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். அது என்னவென்றால், நீங்களும் என்ன மாதிரியே உங்களுக்கும் யாருமே வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணலை அப்படின்னா, நான் உங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கே ஒரு தடவை விஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை லவ் பண்ணால் தான் உங்களால் மற்றவங்கள லவ் பண்ண முடியும். அது வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி 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 வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் have a wonderful day. Bye.